நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒருவேளை கவலையோடு இருக்கிறீங்களா? எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து பாடுங்க. உண்மையாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. ஒரு விசுவாச அறிக்கையாக நாம் இந்த பாடலுடைய வரிகளை நாம் பாடுவோம். உண்மையாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து போகும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். சொல்லலாமா? கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம்.
எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவரும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரோடும் கூட பேச விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தகப்பனே, தாயே, சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, கொஞ்ச நேரம் உங்களுடைய முக்கியமான வேலைகளுக்கு நடுவிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று தாழ்மையோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்றும். இந்த உலகத்தில பல நேரங்களிலே மனிதர்கள் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நாம் மனிதர்கள் கடிந்து கொண்டார்களே என்று சோர்ந்து போய் ஆண்டவரிடத்தில் செல்லும் பொழுது ஆண்டவரும் கண்டுகொள்ளாமல் கடிந்து கொள்கிறாரே என்று நினைக்கும் பொழுது மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம். குடும்பத்திலும் சோர்வு, ஆண்டவரும் கண்டு கொள்ளவில்லையே, அவரும் என்னை கடிந்து கொள்கிறாரே என்ற ஒரு மனச்சோர்வு. இந்த மனச்சோர்வின் நிமித்தம் அநேக குடும்பங்களில் இருக்கின்ற பெரியவர்களும் இளைஞர்களும் வாலிபர்களும் திருமணமானவர்களும் திருமணமாகாதவர்களும் குழந்தைகளும் ஒரு விதமான அழுத்தத்திற்குள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம், The Book of Proverbs, Chapter 3, verses 12, 12வது வசனம். அதற்கு முன்பதாக 11ஆம் வசனத்தையும் நான் வாசித்து 12ஆம் வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. My son, do not despise the Lord's discipline or be weary of his reproof. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். For the Lord reproves him whom he loves, as a father the son in whom he delights. பாருங்கள், தகப்பன் தான் யாரிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். இதுதான் இன்றைய சிந்தனைக்கான வேத பகுதி. பல நேரங்களில் நம் வாழ்வில் நாம் தேவன் என்னை சிட்சித்து விட்டாரே, மனிதர்கள் தான் சிட்சிக்கிறார்கள் என்றால் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரே, நான் நம்பினது இயேசு என்னை கைவிட்டு விட்டாரே, சிட்சித்து விட்டாரே, என்னை மறுதலித்து விட்டாரே, என்னை காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டாரே, கேள்விகளை அடிக்கொண்டே போகிறோம். மனிதர்கள் தான் என்னை திட்டுகிறார்கள், மனிதர்கள் தான் என் மீது மோசமான வதந்திகளை பரப்புகிறார்கள், மனிதர்கள் தான் எனக்கு உபத்திரவங்கள் கொடுக்கிறார்கள், வீட்டில் தான் எனக்கு கஷ்டம் என்றால் திருச்சபைக்கு போனாலும் இயேசுவை தேடினாலும் அங்கேயும் கஷ்டம் கஷ்டம், எங்கு போனாலும் கஷ்டம் வருகிறது ஐயா. பல நேரங்களிலே இது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வியாகத்தானே இருக்கிறது. கவனியுங்கள், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கவனியுங்கள், குறிப்பு எண் 1 உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். God disciplines those he loves. ஆண்டவர் யார் மீது அன்புள்ளவராய் இருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் சிட்சிக்கிறார். சில நேரங்களிலே ஆண்டவரின் மீது வெறுப்பாய் இருக்கிறாரோ என்ற கேள்விகள் எழும். பொதுவாக பிள்ளைகளுக்கு தன் தகப்பன் அடித்து விட்டால் அந்த தகப்பனை கோபமாக பார்க்கிற ஒரு உலகத்திற்குள் வந்துவிட்டோம்.
தாய் அடித்தால் தாயை பிடிக்காது, தகப்பன் அடித்தால் தகப்பனை பிடிக்காது, ஆசிரியர்கள் அடித்தால் ஆசிரியர்களை பிடிக்காது, பாஸ்டர் திட்டினால் பாஸ்டரை பிடிக்காது. யாரெல்லாம் கண்டிக்கிறார்களோ அவர்களை பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டங்களிலே பிடிப்பதில்லை. மாறாக யார் பணம் கொடுக்கிறார்களோ, யார் செல்லம் கொஞ்சுகிறார்களோ, யார் நல்ல பிள்ளைகள் என்று எவ்வளவு பாவம் செய்தாலும் பாவத்தை மூடி மூடி நல்ல பிள்ளை நீ நல்ல பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, தட்டி கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாருக்கும் பிடிக்கிறது. பல வீடுகளிலே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒருவர் கண்டித்துக் கொண்டிருப்பார், இன்னொருவர் ஓரமாய் அழைத்து கொண்டு போய் அவன் கிடக்கிறான் உங்க அப்பா லூசு, அவன் எப்பயும் அப்படிதான் பேசுவான், பாட்டி நான் இருக்கிறேன், தாத்தா நான் இருக்கிறேன், மாமா நான் இருக்கிறேன், நீ பயப்படாம இரு, நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை, பரவாயில்லடா கீழ்ப்படியலன்னா என்ன, எல்லார் வீட்லையும் கீழ்ப்படுகிறாங்களா? கவனியுங்கள், ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு நானும் எனது நண்பரும் சென்றிருந்தோம். நான் நினைக்கிறேன் சிங்கப்பூர் தேசம். நண்பர் வீட்டிலே தங்கி இருந்தோம். தங்கியிருந்த பொழுது அங்கே ஒரு 3 வயது குழந்தை அவர்களுக்கு இருந்தார்கள். அந்த 3 வயது குழந்தை ஏதோ ஒரு சிறு தவறு செய்து விட்டால் போல தெரிகிறது. நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது தாயார் அந்த குழந்தையை கண்டித்தார்கள். கண்டித்த உடனே அவள் பயந்து போய் அழுது கொண்டு கையை கட்டி அவள் ஓரமாய் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது என்னுடைய நண்பரும் அருகில் இருந்தார், நானும் இருந்தேன். நம்முடைய ஊர் வழக்கத்தின்படி சின்ன பிள்ளைகளை அடித்தால் நாம் என்ன செய்வோம்? உடனே ஓடி போய் என் பிள்ளை, என் செல்லம், என் தங்கம் என்று கொஞ்சுவோம். திட்டின தாயையோ தகப்பனையோ சும்மா நீ, இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நாம் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நாம் அங்கேயும் இங்கும் செல்வோம் அல்லவா? அதே தோரணையில் நான் எழுந்தேன். அவர் சொன்னார், எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார் நண்பர். இல்லை குழந்தையை தூக்கிட்டு வரலான்னு போறேன், அம்மா ரொம்ப திட்டுறாங்கல்ல சொன்னார். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக உட்காருங்க, இது அவங்க குடும்பம், அவங்க குழந்தைய அவங்க சரி பண்றாங்க, சீர் பண்றாங்க, அந்த குழந்தைக்கு அவங்க புத்தி கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் நீங்க அவங்க கற்றுக் கொடுக்கிற பாடத்துக்கு தடையா போய் ஏதாவது தவறு செய்திடாதீங்க. அந்த வார்த்தை என்னை தொட்டது. பல நேரங்களில நாம் சிட்சிக்கப்படும் பொழுது அல்லது பிள்ளைகளை சிட்சிக்கும் பொழுது நாம் குறுக்கே பாய்ந்து பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? பல பிள்ளைகளுக்கும் இந்த விதமான சிக்ஷைகள் வரும் பொழுது பலர் அதற்குள் புகுந்து விடுகிறார்கள். பைபிள் சொல்லுகிறதை கவனியுங்கள், என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. My son, do not despise the Lord's discipline. When the Lord disciplines you, do not despise it. ஆண்டவர் உங்களை சீர்திருத்தும் போது, ஆண்டவர் உங்களை சரி செய்யும் போது அதை அற்பமா நினைக்க கூடாது. நான் ஹாஸ்டல்ல படித்தேன். அப்போ எத்தனை மார்க் குறைவா இருக்கிறதோ வார்டன்ட்ட கையெழுத்து வாங்கணும், ப்ராக்ரஸ் கார்டு, ரேங்க் கார்டுல எல்லாம். இப்போ சார்கிட்ட கையெழுத்து வாங்க வரிசையா நிற்போம். 100 மார்க்கில் எத்தனை மார்க் குறைந்து இருக்கிறதோ அத்தனை அடிகளை வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அந்த நாளிலே நான் நினைக்கிறேன் 4-5 மார்க் தான் வாங்கியிருந்தார். அப்படியானால் அவர் 95 அடிகள் வாங்க வேண்டும். அவர் வாங்கி கொண்டே இருக்கிறார். 1, 2, 3, 4, 5, 6. சில நேரங்களிலே கோபம் வந்து விட்டால் பரட்டி கையை நீட்டு சொல்வார்கள். 6, 7, 8, 50, 60, 70. கண்கள் மட்டும் சிவந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பாருங்களேன், இப்படி வாங்கும் பொழுது பலர் அடி வாங்குவோம். வாங்கும் பொழுது சிலர் எல்லாம் அடி வாங்கும் பொழுது அம்மா சார் ஐயோ ஐயோ என்று சொல்லிவிட்டு அந்த பக்கம் போன உடனே கையெல்லாம் உதறி இதெல்லாம் ஒரு அடியே இல்லை, இதெல்லாம் ஒரு அடியா? கவனிங்க, நான் அப்படிதான் இருப்பேன். இனி என்னை எத்தனை அடி அடிச்சாலும் நான் இப்படிதான் வாழ்வேன். நான் அடி வாங்கி பழகிட்டேன். சிலர் அடி வாங்கும் பொழுதே சிரித்து கொண்டே வாங்குவார்கள். சில மாணவர்கள் சிரித்து கொண்டே வாங்குவார்கள். அவர் வேகமாக அடித்து பார்ப்பார். எவ்வளவு அடித்தாலும் அவர்களுக்கு சிரிப்பை தவிர வேறு ஒன்றும் வராது. காரணம் என்னன்னா அற்பமா நினைக்கிறாங்களாம். சிலர் அடிக்கும் பொழுதே முகத்தை ஒரு போல் வைத்துக் கொள்வார்கள். அடி வாங்கும் பொழுது ஒன்று வலிக்கலையே, எனக்கு வலிக்கலையே, எனக்கு வலிக்கலையே. அற்பமாய் நினைத்தல். ஆசிரியர்கள் கடிந்து கொள்ளும் போது கூட அற்பமாய் நினைத்தல். குடும்பத்தினர் பெரியவர்கள் கடிந்து கொள்ளும் பொழுது அற்பமாய் நினைத்தல்.
சில வீடுகளில் திட்டிக் கொண்டே இருப்பாங்க, டே இப்படி செல்போனை நோண்டிக்கொண்டா இருக்கிறாயே, இவ்வளவு எவ்வளவு நேரம் தான் இதை நோண்டுவாய், எவ்வளவு நீ தூங்க வேண்டிய நேரம் வந்து விட்டதே, நீ என்ன செய்ய போகிறாய் என்றெல்லாம் கேள்விகள் வரும் பொழுது அவர்கள் அற்பமாய் அதை காதிலே வாங்கிக் கொள்வார்கள். சிலர் அம்மா கூப்பிடுவாங்க, மகனே மகனே, தம்பி தங்கச்சி, பாப்பா எந்திரிங்க காலையில, அற்பமாய். சில நேரங்களில் திட்டு விழும் பொழுது அந்த திட்டுக்களை அற்பமாய் நினைத்தல். என்ன பெரியவர்கள் திட்டுவது, என்ன பெரியவர்கள் பேசுவது. கவனியுங்க, இதே ஆட்டிடியூட் ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது அப்படியே அப்ளை பண்றோம். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுதும் இதே குணம். ஆண்டவர் சில காரியங்களை நம் வாழ்க்கையில சொல்லும் பொழுது, மகனே மகளே, நீ இப்படிதான் வாழணும், நீ இப்படி வாழ்ந்தாய் உனக்கு நிச்சய ஆசீர்வாதங்கள் உண்டு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய சிக்ஷையை பல நேரங்களிலே அற்பமாய் நினைத்தல். என்ன பெருசு அந்த ஆண்டவர், இனி ஆசீர்வதிக்க வேண்டியதானே. ஆண்டவர் என்றால் ஆசீர்வாதம் தானே கொடுக்கணும். அது என்ன ஆண்டவர் என்பவர் இப்படி பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பது. சிலர் பைபிளை எல்லாம் தூக்கி எறிந்தவர்கள் உண்டு. சிலர் நீ ஜெபிக்கவே மாட்டேன் என்று முடிவெடுத்தவர்கள் உண்டு. இந்த ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தராதபடினால இனி நான் சர்ச் பக்கமே போக மாட்டேன் என்று சொன்னவர்கள் உண்டு. ஆண்டவரிடம் கோபித்துக் கொண்டு வேதாகமத்தை திரும்பி பார்க்காதவர்கள் உண்டு. தேவனை நேசிக்காமல் போனவர்கள் உண்டு. உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பல சிட்சைகள் வழியாக, ஓ பாஸ்டர் புது வருஷத்திலேயுமா, இந்த புது வருஷத்திலே ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார் என்றால் காரணம் ஒன்றே ஒன்றுதாங்க, he loves you. அவர் உங்களை நேசிக்கிறார், ஆகவே உங்களை சிட்சிக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியை பாருங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல அப்பா தனது பிள்ளைய நேசிக்கிறது மாதிரிதாயா ஆண்டவரும் உங்களை நேசிக்கிறாரு. இல்லாவிட்டால் அவர் ஏன் உங்களை போய் தொந்தரவு செய்ய வேண்டும்? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கிறது, இந்த ஆண்டவர் எங்களை வெறுக்கிறார், இந்த ஆண்டவர் எங்களை நேசிப்பதில்லை, கொடுமைப்படுத்துகிறார் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சுவாமி கொடுமைப்படுத்துகிறவர் அல்ல. அப்படி அவர் செய்கிறவராய் இருந்தால் நமக்காக ஏன் அந்த கொடுமையான பாரம் நிறைந்த கோர சிலுவையை அவர் கல்வாரியிலே சுமந்து இருக்க வேண்டும்? அவர் சிட்சிக்கிறார் என்றால் நம்மை அவர் நேசிக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாய் இது ஆசீர்வாதமாய் மாறும். நம்பர் 2, discipline shapes and corrects our character. இந்த சிட்சை நம் வாழ்க்கையை சரியான முறையில் வடிவமைக்கிறது, நம்முடைய குணாதிசயங்களை சீர் செய்கின்றது. ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புத்தகம் உங்கள் கைகளிலே தயவு செய்து பைபிள் இருக்கும், நீங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 12வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 6ஆம் வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சைகளை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். வாவ், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நீங்கள் சிட்சையை சகித்தீர்கள் என்றால் தேவன் உங்களை பிள்ளைகளை மாதிரி நினைக்கிறாராம். தான் சொந்த பிள்ளைய மட்டும்தான் அவர் சிட்சிப்பாராம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? கடந்த நாட்களில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா மாதிரி நடந்துக்கிற சொல்லுங்க, கண்டிக்க மாட்டேங்கிறார், பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு பயப்படுறாரு. அவர் சொல்றாரு, பாசம் வச்சு வளர்க்கிறேன் என் பிள்ளைய, நான் எப்படி கண்டிக்கிறது? அவங்க சொல்றாங்க, அப்பா நான் கண்டிக்கணும்ல. சிலர் வீடுகளில் பாருங்க, கண்டிப்பதே இல்லை.
சில வீடுகள் அப்படி ஆப்போசிட், அடி எடுத்த உடனே அடிதான் பேசும். எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா இப்போ இல்ல, உயிரோடு இல்லை. ஆனா என்னை போல நீங்கள் யாரும் அடி வாங்கி இருக்க முடியாது. சிறு வயதில் அப்படி விழும் அடி, யாரு தவறு செய்தாலும் எங்களுக்கு அடி விழும். திருச்சபையில் யாராவது அங்கே உட்கார்ந்து சேட்டை செய்வார்கள், இங்கே அமைதியாக உட்கார்ந்து இருக்கிற எங்களுக்கு அடி விழும். அவர்களை போய் அடிக்க முடியாது என்பதனால் என்னை வந்து அடிப்பார்கள், ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று. இதை பார்க்கிறவன் அங்கே ஒழுங்காக உட்காருவான். சில நேரங்களில் கேட்பேன், என்னை போய் ஏன் அடித்தீர்கள், அவன் தானே தவறு செய்தான். ஸ்கூல்ல வந்து எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஸ்கூல்ல எவன் சட்டம் பண்ணாலும் இவன் அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பார்த்து சில சமயம் கேட்பாங்க, அவர் உங்க அப்பா தானப்பா? ஆமாம்மா, எங்க அப்பா தான், எங்க அப்பா தான், எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு என்னுடைய தகப்பனார் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தார்னா கட்டாயம் நான் சொல்லியிருப்பேன், என்னை சிட்சித்ததற்கு நன்றி, என்னை அடித்ததற்கு நன்றி, என்னை சிட்சித்து நேர்த்தியான பாதையிலே, சரியான பாதையிலே வழி நடத்தினதுக்கு நன்றி என்று கட்டாயமாக சொல்லியிருப்பேன். அன்றைக்கு அவர்கள் எங்கள் இஷ்டத்திற்கு விட்டிருந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு போதிக்கிற ஒரு போதகராக நான் மாறி இருக்க மாட்டேன். என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே, தம்பி, தங்கச்சி, இளைஞர்களே, பல நேரங்களிலே குடும்பத்தினர் சிட்சிப்பதை அற்பமாக நினைக்கிறோம். போதகர்கள், ஊழியக்காரர்கள் சிட்சிப்பதை அற்பமாக நினைக்கிறோம். நம்மை பாராட்டி பிரசங்கம் செய்கிறார்கள் என்றால் அங்கே போக ஆசைப்படுகிறோம். ஆசீர்வாத பிரசங்கங்கள் மட்டும் போதும் என்று நினைக்கிறோம். நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகம் அளிக்கிற வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள் என்று ஆசைப்படுகிறோம். நல்ல வார்த்தை பேச மாட்டாரா என்று, சிட்சையை பற்றி பேசுகிறாரே என்று ஏங்குகிறோம். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு முதற்படி சிட்சை. ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறார்? அவருடைய பிள்ளைகள் தான் சிட்சிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை இது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதனால் கிடைக்கும் சிட்சை. பைபிள் சொல்லுகிறது, அழகாய் நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், 11, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இந்த காலகட்டங்களிலே சிட்சை வரும் பொழுது, கண்டித்து வளர்க்கும் பொழுது, அதிகமா இந்த நாட்கள்ல என்ன பிரச்சனைங்க வீடுகள்ல, குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் செல்போனை நோண்டுவது, செல்போன் அதிக பயன்பாடு, கம்ப்யூட்டர்ல அதிக நேரம் உட்கார்ந்து இருப்பது, டிவி அதிகமாய் பார்ப்பது. சிறு பிள்ளைகளை பார்த்து பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தைகள் செல்போனை, சிறு பிள்ளைகள் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், எப்பொழுது எங்க வீட்டில் டிவியில தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் குறை சாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனியுங்க, கவனியுங்க, இது ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லுகிற நேரம் அல்ல. சிட்சையை அற்பமாய் நினைக்காமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ பழகிக்கொள்ள தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த சிட்சை நம்முடைய குணங்களை சீரமைக்கிறது. இந்த சிட்சை நம்முடைய வாழ்க்கையை செதுக்குகிறது. இது சிட்சை நம்முடைய எண்ணங்களை உருவாக்குகிறது, சிறந்த எண்ணங்களாக மாற்றுகிறது. அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு, அவர் என்னை நேசிக்கிறார், ஆகவே சிட்சிக்கிறார், என் வாழ்க்கையை செதுக்குகிறார், என் குணங்களை சரி செய்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடங்களிலே நீங்கள் கண்களை மூடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அதில் நாட்டம் இல்லை என்றாலும் சத்தத்தை கேளுங்கள். இந்த ஜெபத்தை நீங்கள் உட்கார்ந்து கேளுங்கள். நடந்து கொண்டோ எப்படியாவது இந்த ஜெபத்திலே உங்கள் ஈடுபாடு உண்டாகட்டும். நல்ல ஆண்டவரே, தகப்பனே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் உள்ளவரே, மனுக்குலத்தை படைத்த ஆண்டவரே, இயேசுவே, நீர் எங்களை மிகவும் நேசிக்கிறீர். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அப்படி இருந்தும் சில நேரங்களிலே நாங்கள் தவறு செய்யும் பொழுது நீர் எங்களை சிட்சிக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி. காரணம், நீர் எங்களை உம்முடைய பிள்ளையாக நினைத்ததினால் தானே சிட்சிக்கிறீர். நீர் வேசி பிள்ளைகளை சிட்சிப்பது இல்லையே. பைபிள் அழகாய் சொல்லுகிறதே, தான் எவர்களை புத்திரராய் நினைக்கிறாரோ அவர்களை தானே கர்த்தர் சிட்சிக்கிறார் என்று நாங்கள் பைபிளிலே வாசிக்கிறோம். ஏசப்பா, குடும்பமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில சிட்சைகள் வரும் பொழுது
ஆண்டவரே, நன்றி சொல்ல விரும்புகிறோம். நீர் இன்னமும் எங்களை திருத்துவதற்காக, எங்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்காக, எங்கள் குடும்பங்களை சரி செய்வதற்காக சரியாய் நேர்த்தியாய் சிட்சித்து சரியான பாதையிலே நடக்க எங்களுக்கு நல் ஆலோசனையை தருவீராக. எந்த ஒரு சிட்சையும் தற்காலத்திலே அது சந்தோஷமா இருக்காது. ஆண்டவரே, அடியான் சிறு வயதிலே எங்கள் பெற்றோர்கள் சிட்சித்த பொழுது எப்படி கோபமும் எரிச்சலும் அடைந்தனோ, அதே போல அநேகர் இன்றைக்கு கோபமும் எரிச்சலுமாய் சிட்சையை விரும்பாமல் வாழ்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்த்து பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுகிறது போல, ஆண்டவரே, ஒரு நல்ல நாள் வரும் பொழுது இவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு நன்றி, கர்த்தர் சிட்சித்ததற்காய் நன்றி, பெற்றோர்கள் சிட்சித்ததற்காய் நன்றி, ஆசிரியர்கள் சரியாய் கண்டித்து வழி நடத்தினதற்காய் நன்றி, நன்றி என்று சொல்லுகிற ஒரு நல்ல சமுதாயம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். முக்கியமாக திருச்சபைக்கு செல்லுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சையை அற்பமாய் எண்ணாமல் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற யாராவது தங்களை அதிகமாய் திட்டுகிறார்கள், எங்களை அதிகமாய் கொடுமைப்படுத்துகிறது போல செயல்படுகிறார்கள், எங்களை அதிகமாய் அடிக்கிறார்கள், எங்களை அதிகமாய் வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி யாராவது நினைத்து கொண்டு, ஓ, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், நான் ஏன் வாழ வேண்டும், நான் ஏன் இப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று சொல்லி கேள்விக்கு மேல் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சிட்சையை இவர்கள் அற்பமாய் நினைக்காமல் இது வாழ்க்கையை செதுக்கும், குணங்களை உருவாக்கும் என்று விசுவாசித்து நம்பி ஆண்டவர் மீது பாரத்தை வைத்து மகிழ்ந்திருக்க உதவி செய்வீராக. ஒரு நல்ல நாள் வருகிறது. அந்த நல்ல நாளிலே இந்த பாடுகள் எல்லாம் பாக்கியங்களாய் மாறும் என்று பிள்ளைகள் விசுவாசிப்பார்களாக. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை அற்பமாய் நினைக்காமல் உம்மை மகிழ்ந்திருக்க, உம்மில் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம், அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் சிட்சிக்கும் போது அற்பமாய் நினைக்காதீங்க. அன்பான குழந்தைகளே, வாலிபர்களே, உங்கள் பெற்றோர்கள் சிட்சிக்கும் போது அற்பமாய் நினைக்காதீங்க. அன்பான பெரியவர்களே, வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் போதகர் உங்களை சிட்சிக்கும் போது, வசனத்தின் மூலமாய் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது அற்பமாய் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் என்பதை மறந்து விடாதீங்க. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கவும் நல் ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்கள் சார்பாக மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மிக முக்கியமாக அநேகர் எங்களோடு கூட தொடர்பு கொள்கிறீர்கள். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் ஒவ்வொரு வெள்ளி சனி ஆகிய நாட்களிலும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நன்மை செய்வார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளை மட்டுமே அவர் சிட்சிக்கிறார், எல்லாரையும் அவர் சிட்சிப்பதில்லை. ஆகவே மகிழ்ந்திருப்போம். God bless you. இந்த நாள் ஒரு இனிய நாள்.